நண்பர்களே, இன்று நாள் 31 காலையில எழுந்ததும் காலை உணவு சாப்பிட்டு காலையில போட வேண்டிய மாத்திரை போட்டு காலையிலேயே ஜிம்முக்கு போலான்னு கிளம்பி, அதுக்கு முன்னாடி நம்மளோட நண்பர் ஒருத்தருக்கும் இந்த மாதிரியே சிக்கன் கல்ல மெம்பர்ஷிப் பேக்கேஜ் வேணுமா, அதுக்காக அவர் கூடவே போயிட்டு அவருக்கு தேவையான பேக்கேஜும் போட்டு எனக்கு தேவையான சிக்கனையும் வாங்கிட்டு நேரா ஜிம்முக்கு போயிட்டு நான் என்ன பண்றேன்னு பாக்கும்போதே பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க என்ன கோட்னு. சரி, இருந்தாலும் நானே சொல்றேன், நீ ட்ரெயின் பண்ண போறது இல்ல. ஸ்டார்டிங் ஃப்ரீ ஸ்குவாட்ல இருந்து ஆரம்பிச்சு எக்ஸ்பிரஸ், ஃப்ரெண்ட் ரைஸ், ஆம்ஸ்டிங், அப்புறம் அடக்டஸ் அண்ட் காஃப் ரைஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு சரி ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு மெம்பர்ஷிப் மாமாவுக்கு கால் பண்ண எடுக்கவே மாட்டாரு. போட்ட மெம்பர்ஷிப் முடியதுக்கு முன்னாடி என்ன முச்சு விட்டா போல. அப்புறம் வீட்டுல ரொம்பவே பிஸியா இருக்கு நம்மளோட தபாக்ஷன் ப்ரோ சொல்லிட்டு அவர் வர வரைக்கும் அடிக்கிற வேலையில கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போன முதல் வேலையை லஞ்ச முடிச்சுட்டு காலை வேலைக்கு தேவையான ஓட்ஸ் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் புதுசா என்ன பண்ண போறேன், ஒரு சிறிய நேரம் தூங்கி ஏஞ்சி ஜிம்முக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் உள்ள அடைச்சிட்டு அப்புறம் ஜிம்முக்கு நான் ரெடி ஆயிட்டு சில மாதங்களுக்கு முன்பு நான் அடிப்பட்டு காலில் கட்டுலாம் போட்டு இருந்ததை பார்த்து இந்த பாப்பா என்ன பார்த்தாலே பயந்து ஓடுறது மட்டும் தான் வேலையா வச்சிருக்காங்க. எனக்கு ஜிம்முக்கு போறதுக்கு முன்பு நம்மளோட தபாக்ஷன் ப்ரோக்கு சில பல ஷாப்பிங் எல்லாம் பண்ணுமா, சரி அதை முடிச்சுட்டு ஜிம்முக்கு போலான்னு முடிவு பண்ணி அதுக்கு முன்னாடி அதே பாப்பா தான் இது நல்லா பாத்துக்கோங்க. ஆனா மனசுல எவ்வளவு பயம் இருந்தாலும் மேடம் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டான். அப்புறம் என்ன மேடம் எனக்கு பய சொல்லிட்டு மூஞ்சி கவசமும் தலைக்கு தலை கவசமும் போட்டு போற வழியில டிஜே மச்சியை பார்த்து 2 நாளைக்கு முன்னாடி முடிஞ்சு போன பிறந்த நாள் கை குத்துட்டு சரி நம்ம வேலையை பார்க்கலான்னு போகும்போது தான் ஒருத்தன் காலைல 5 மணிக்கு வைக்க வேண்டிய எல்லாரும் சாயங்காலம் 5 மணிக்கு வச்சு ஏஞ்சுதான் இல்லாம வெளியே வந்து பீஸ்ஃபுல்லா பழுத்துக்கிறான். அப்புறம் அவரே புச்சு போட்டுன்னு ஷாப்பிங் பண்ண போனது என்னவோ அவருக்கு தான். ஆனா அங்க போய் ட்ராக் எல்லாம் செலக்ட் பண்ணி பேக்லாம் பண்ற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட காசு இல்ல, நீ பே பண்ணி வாங்கிக்கோ, நான் உங்ககிட்ட தான் அப்புறமா வாங்கிக்கிறேன்றான். இதுக்கப்புறம் இவங்க கூட வெளியே வந்தா நல்லா விலை வரைய கேட்டதா வரணும்னு வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி வர வழியில சந்தோஷ் மச்சியை வீட்டுல விட்டு அப்படியே அவருக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த முதல் வேலையை ப்ரீ அகாடமில சாப்பிட்டு ஜிம்முக்கு போற வழியில எனக்கு நல்லா ஒருத்தர் இந்த பார்சல கீழே விட்டு போனாரு. அப்படியே அவர் சேஸ் பண்ணி விட்டு போன பார்சல் அவர்கிட்டயே குத்துட்டு ஜிம்முக்கு போயிட்டு கோர்ஸ் ஸ்ட்ரென்தனிங்காக இது அது இதுன்னு பண்ணிட்டு அப்புறம் நம்மளோட ஜிம் பிரதர்ஸ் கூட வீட்டுக்கு போயிட்டு என்னோட டின்னர் சாப்பிட்டு மாத்திரை போட்டு நீ நாளை முச்சிக்கிறேன். இந்த வீடியோ புதுசா பாரு, நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க.